வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இப்பதான் லைட்டா மழை ஆரம்பிக்குது. இந்த மழைக்கும் இந்த கிளைமேட்க்கும் நல்லா சுட சுட சாப்பிட்டா ஏதாவது நல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான், சரி வீட்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கே, இத வச்சு நம்ம கட்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் தங்கச்சி இன்னைக்கு வெஜ் கட்லெட் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். தென் ஒரு 2 கேரட் துருவி வச்சுருந்தது. ப்ளஸ் சில்லி 2. ஃபர்ஸ்ட்டு பாயில் பண்ண அந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, அதோட கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம், திருவி வச்சுருந்த கேரட் கொஞ்சம். உங்களுக்கு கேரட் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகா 2. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதை நல்லா கிளறி விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அரைச்சி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். பிஃபோர் தட் எய்தர் அரிசி மாவு இல்லைன்னா மைதா. இது 2த்துல ஏதாவது வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இன்னைக்கு அது எதுவும் ஆட் பண்ணிக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அண்ட் தென் மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் பால்ஸ் மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு வடைக்கு தட்டுற மாதிரி, ஆனால் ரொம்பவும் மெலிசாக தட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக மீடியமாக இருக்கிற மாதிரி தட்டிட்டு, அதில் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பிரெட் க்ரம்ஸ் அதில் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் போட்டு எடுத்துடலாம். இதோட எப்பயும் ஒரே மாதிரி இருக்கே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு சைடில் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மசாலாவை எடுத்து ப்ரெட் மேலே நல்லா கோட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு அது 2 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் 2 துண்டாக கட் பண்ணிட்டோம். ஓவராலாக ஒரு ப்ரெட்டை 4 ஸ்லைசஸாக போட்டுட்டு அதையும் பேனில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற எந்த ஐடியாவுமே இல்லை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுவும் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு கோட் பண்ணிவிட்டு தென் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். பட் சாப்பிட்டு பார்த்தோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நீங்களும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நார்மல் வெஜ் கட்லெட்டை விட இந்த பிரெட் கட்லெட் ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ரெட்டோட அந்த ஸ்வீட் ப்ளஸ் இந்த மசாலாவோட அந்த ஒரு ஃப்ளேவர் ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you until the next video. Bye bye.